தீர்ப்பார் யாரும் இல்லை, பாவம் தீர்ப்பார் யாரும் இல்லை. நேரம் இதோ மலை திரைப்படத்தின் அருகில் கூடியிருந்து சகாயத்தை கேட்கும். ஆசி பெற்றவரே, மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருணறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய ஒரு தருணம் அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேரும் பல இதயம் புனித பலி உயர்ந்த பலி பொது வாழ்வில் தரும் அன்பி பலி புனித பலி உயர்ந்த பலி பொது வாழ்வில் தரும் அன்பி பலி ஒரு தருணம் அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேரும் பல இதயம். ஒரு குலமே வருக, ஒரு குலமே வருக, திருமணி நிறைவேற்ற வருகிறோம். ஒரு குலமே வருக, ஒரு குலமே வருக, மங்கள வாரத்தை எடுத்தும் அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக, திருப்பலியில் இணைந்து இறையோடு பிறவி. இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம் அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம்.
திருப்பலி முன்னுரை. இறைபலியில் இணைந்து இறை ஆசீர் பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மண்டபம் முகாம் இறைமக்கள் மற்றும் இறையிறக சபையின் சார்பாக 3ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய வழிபாடு இறைமகனாம் இயேசுவை எதிர்நோக்கி வாழும் திரு அவை எனும் மைய சிந்தனையை தியானிக்க வாழ்வாக்க நம்மை அழைக்கின்றது. திரு அவை என்பது இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரின் 2ஆம் வருகையை எதிர்நோக்கி இருக்கும் உறவு சமூகம் என்றால் அது மிகையாகாது. திரு அவை இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும் கருவி. இயேசுவின் சீடர்கள் இறைமகன் இயேசுவின் அன்பை இறைவார்த்தையின் வழி பகிர்ந்து எதிர்நோக்கின் சான்றுகளாக மாறினர். இயேசுவின் இரக்கம் தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்ய பிறரின் துன்பங்களை பகிர நம்மை அழைக்கிறது. மேலும் இறைமகன் இயேசு தனது பணிவாழ்வில் உண்மை, அன்பு, நீதிக்கு சான்று பகிர்ந்து இறை விருப்பத்திற்கு தன்னையே கையெழுத்து உயிர்ப்பின் சாட்சியானார். இயேசுவின் இதே மனநிலையை எதிர்நோக்கின் திரு அவை பயணிக்கின்றது. ஆம், திரு அவையின் அவையோடு இணைந்து எதிர்நோக்கின் பயணிகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம் இயேசுவின் அன்பு பணிகளை நமது ஆக்கியவர்களாய் இறைமகன் இயேசுவின் வழியில் பயணிப்போம். சகாய அன்னையின் அருளாசிரை நிறைவாக பெற இணைவோம் இத்திருப்பலியில். புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற ஞான பாலை அருந்த ஆர்வமுள்ள மக்களாக இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் உணர்வீர்கள். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சார்ந்த சகோதர சகோதரர்களே, நமது பாதுகாவலியாம் புனித இடைவிட சகாய மாதாவின் நவநாளின் 3வது நாளை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். ஆகவே இந்த 3வது நாளை சிறப்பிக்கின்ற மண்டபம் முகாமை சார்ந்த அனைத்து பொதுமக்கள் மற்றும் இறையிறக்க சபையார் அனைவரையும் கடவுளை எழுப்பி வருக வருக என்று உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, உங்களது பங்கு தந்தை அருள்பணியாளர் பாஸ்கரம் அவர்கள் இந்த 3வது நாளை ஒவ்வொரு ஆண்டும் மண்டபம் முகாம் பொதுமக்கள் என்ற தலைப்பிலே உங்களுக்காக இந்த நாளை அவர் விசேஷமாக ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த முகாமுக்குள்ளே நீங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் இருக்கலாம், இந்து சகோதர சகோதரர்கள் இருக்கலாம், கிறிஸ்தவ சகோதர சகோதரர்கள் இருக்கலாம். நாங்கள் அனைவரும் இந்த தாயை நாங்கள் எங்களது பாதுகாவலியாக ஏற்று வாழ்கின்ற நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக இந்த முகாமிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளே எந்த பிளவும் கிடையாது. நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் மற்றவரது துன்பத்திலே, கஷ்டத்திலே, இயலாமையிலே நாங்கள் கரம் பிடித்து தோள் கொடுத்து நாங்கள் ஒருவர் மற்றவருக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது எங்களது குடும்ப விழா. நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக, சொல்லப்போனால் தொப்புள் கொடி உருவாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சகாய தாய் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை நினைவுபடுத்த வகையிலே இந்த நாளானது முகாமை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்ற நாளாக தந்தை அவர்கள் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்காக இந்நாளிலே நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம்.
நாம் அனைவரும் இந்த முகாமிலே பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே பிளவு இல்லை, பிணக்கு இல்லை. நமக்குள்ளே உள்ள உறவு நாளுக்கு நாள் உறுதிப்படுத்தப்படுகின்றது. நாம் ஒருவர் மற்றொரு துன்பத்திலே இன்பத்திலே பங்கெடுத்துக் கொள்கின்ற அந்த நோக்கத்தோடு நாம் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்றோம். அதே வேளையிலே இறையிறக்க சபையை சார்ந்த நீங்களும் அந்த இறையிறக்க ஆண்டவரது அன்பை பெற்று இரக்கமுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து அந்த இறை இரக்கத்தை மனித இரக்கமாக நீங்கள் மற்றவருக்கு கொடுத்து பகிர்ந்து இரக்க குணத்தோடு நீங்கள் மற்றவர்கள் உதவி செய்து வாழக்கூடிய அந்த ஒரு நல்ல உள்ளத்தை அந்த சகாய தாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே சகாய தாய்க்கு நான் நன்றி கூறி நாம் நாளை சிறப்பிப்போம். சிறப்பாக இத்தனை ஆண்டுகளாக இந்த முகாமிலே நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற அந்த இறைவன் அந்த சகாய தாயின் பரிந்துரை ஜபத்தின் வழியாக நம்மை அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார். நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இந்த முகாமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நன்றி கூறுவோம். கடந்த நாட்களாக நமக்கு கடவுள் செய்த இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து நமது வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். கடவுளே, தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும். உம்மாலன்று நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் வாழ்க்கையிலே அனைத்து உதவிகளும் நீர் மட்டுமே தர முடியும். ஆகவே நாங்கள் உம்மை நம்பி வாழ்கின்றோம். தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும் என்று நம் நாளிலே நமக்காக நமது குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அதே வேளையிலே நமது வாழ்க்கையிலே பல மக்கள் நம் உதவி செய்கிறார்கள். நாம் மகிழ்ச்சியாக வாழ, நாம் சந்தோஷமாக வாழ, நாம் நிம்மதியாக வாழ நமக்கு பல மக்கள் உதவி செய்கிறார்கள். ஆகவே நமது வாழ்க்கையை வந்து போகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் அனைவரும் அன்பின் சமூகமாக, இரக்கத்தின் சமூகமாக நாம் வாழக்கூடிய அந்த மனநிலையை இறைவன் தாமே நமக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அதே வழியிலே சகாய மாதாவின் பரிந்துரை ஜெபம், அவளது பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் இந்த வழியாக மன்றாடுவோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொரு நாளிலே சிறப்பாக உமது மக்களது ஜெபங்களையும் கனிவோடு கேட்பீராக. வியத்தகு முறையிலே எங்களை படைத்தீர் என்றும் அதனிடம் வியத்தகு முறையிலே எங்களை மீட்டீர் என்றும் நினைவு எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசையை நிறைவாக பொழிவீராக. ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கும் புத்துணர்வும் தூய்மையின் தரவுமை நீர் தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்திருக்கிறேன். எவ்வாறு தண்ணீரின் வழியாக உமது மக்களது அடிமைத்தலை அகற்றினீர். பாலைநிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தார்கள். இறுதியாக யோர்தான் நதியிலே கிறிஸ்து புனிதமாக்கிய அத்தண்ணீர் வழியாகவே பாவக்கரை படிந்த எங்களது மனித இயல்பை புது பிறப்பு தருகின்ற திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவு சின்னமாக இத்தண்ணீர் அமைவதாக. மேலும் திருமுழுக்கு பெற்ற மக்களோடும் எல்லா மக்களோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் கடவுளுக்கு பக்கமாக வருமாறு கேட்கிறேன்.
தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே நீரேற்றம் பெற்று போருவர். அல்லேலூயா. 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 எல்லாம் உள்ள இறைவன் நமது பாவங்களை மன்னித்து நம்மை அனைவரையும் புனிதப்படுத்துவாராக. இந்த நற்கண்ணி பணி வழியாக நாம் அவரது விண்ணக மகிமையில் பங்கு பெறும் தகுதி பெற செய்வாராக. ஆமென். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி தருகின்றோம். ஆண்டவரான இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவரான இறைவனே, இறைவனின் திருச்சொம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடுகின்ற பாஸ்கா பெருவிழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களது நம்பிக்கையை நீர் தூண்டி எழுப்புகின்றீர். நீர் வழங்கி இறை அருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையிலே அறிந்து புரிந்து கொள்ள செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 12-16 முடிக. அந்நாட்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒருவருக்கவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களில் இருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் கரம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்டாரி மலை கண்ட காட்சியினையோ கண்டேரம் கண் முன்னே நிறுத்தியதோ கண்டாரி மலை கண்ட காட்சியினை ஒரு கண்டேரம் கண் முன்னே நிறுத்தியதோ பிள்ளை வங்காடும் கருணையோ
கன்றம் வந்து தெய்வீக மழையிடோ நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ. தேவா, மதம் பாராமல் அனைவரும் இணைந்து இந்த நவநாளை சிறப்பிக்கின்றார். ஆகவே இந்த முகாமில் தங்கி வாழ்கின்ற அனைத்து குடும்பங்களையும் சிறப்பிக்கின்றோம். இறைவா, இந்த குடும்பங்களை ஆசிரியப்பீராக. இந்த குடும்பங்கள் ஒருவர் மற்றவரது சுமையை தாங்கி வாழ்கின்ற குடும்பங்களாக, இந்த குடும்பங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து வாழ்கின்ற குடும்பங்களாக, இந்த குடும்பங்களே படிக்கின்ற பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு ஒரு குடும்பங்களாக, இந்த முகாமிலே வேலையில் இருக்கின்ற அனைத்து நல்ல இளைஞர்களுக்கும் நீதாமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அதன் வழியாக தங்கள் குடும்ப சுமைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த பொறுப்புணர்வை எமது இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு தர வேண்டும் என்பதை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, அந்த முகாமிலே பலவகையான துன்பங்கள், பலவகையான கஷ்டங்கள், பலவகையான வியாதிகள், பலவகையான இன்னல்கள், பலவகையான இதய சோர்வுகள், மன அழுத்தம் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் திருப்பாக தெரிவிக்கின்றோம். அம்பு இறக்கும் இறைமந்த இயேசுவே, நீர்தாமே இந்த பிள்ளைகளை தொட்டு இந்த குடும்பங்களிலே அமைதி, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதும் கூடிக்கொண்டு இருக்க அருள் புரிவீராக. இறைவன் நாளிலே கூடி ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் உமது இறை பராமரிப்பு நிறைவாக கிடைக்க அருள் புரிவீராக. உயிர்ப்பு எதிர்நோக்கோடு துயிர் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்களது பங்கின் பாதுகாவலியாகிய புனித இடைவிடா சகாய மாதா, அவரது கணவர் புனித சூசையப்பர், உம்முடைய திரு தூதர்கள் மறைசாட்சியர் புனித தோமையார், புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு ஏற்ற மக்களாக வாழ்ந்த எல்லா புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தலைவர்கள் அனைவரும் தன்னலம் இருந்து பொதுநலத்துடன் பணியாற்றவும் மக்களின் நலத்திற்காக எடுத்துக்காட்டப்படும் நலத்திட்டங்கள் முழுமையாக மக்களை வந்தடைய உண்மை வேண்டி என்றும் புனித சகாய அன்னை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம். இந்த ஏழை குவிலைத்தான் தன் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்ற திருப்பாடல் வழிகளுக்கேற்ப பல்வேறு வேண்டுதல்களோடு இருக்கும் எம் மக்களின் வேண்டுதல்கள் கேட்டருளும். மேலும் துயரோரின் துயர்கள் நீங்கவும், வறியோரின் வறுமை விலகவும், நோயுற்றோர் நலம் பெறவும், தேவையில் இருப்போரின் தேவைகள் உம்மால் சந்திக்கப்பட வேண்டும் என்று புனித சகாய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, தங்கள் பள்ளி படிப்புகளை முடித்துவிட்டு மேற்படிப்புக்காக கல்லூரிகளில் இடம் தேடி அலையும் எம் இளையோர் சிறந்த வழிகாட்டிகளின் மூலமாக தாங்கள் விரும்பும் கல்வியை பெற்று பெற்றோருக்கும் திரு அவைக்கும் நாட்டிற்கும் உகந்தவர்களாக திகழ்ந்திட தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் அளித்திட வேண்டும் என்று புனித சகாய அன்னை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். எமது அன்போடு தந்தையை இறைவா,
வழிநடத்தும் இறைவா, இன்றைய நாளில் திருப்பலியை சிறப்பிக்கும் மண்டபம் முகாம் பொதுமக்கள் இறை இரக்க சபையினருக்காக உம்மிடம் ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரையும் இறைவா ஆசீர்வதித்தருளும். இவர்கள் தங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக, பங்கின் வளர்ச்சிக்காக இருக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகம் தந்து புனித சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். நல்ல ஆயன் நானே என்று மொழிந்த என் இறைவா, எங்களுக்கு நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்திய எமது பாசமிகு பங்கு தந்தை பாஸ்கல் தனபால் அவர்களை உம் பாதம் தருகின்றோம். அவருக்கு உடலுள்ள சுகம் தந்து காத்திடவும், அவர் பணி மென்மேலும் சிறக்கவும், கூடிய விரைவில் எங்கள் பங்கிற்கு வந்து பணி தொடர தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஆவியாரின் உடனிருப்பையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று புனித சகாய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். குருக்களுக்கெல்லாம் குருவாக இருந்த என் இயேசுவே, ஆயிரம் இல்ல நாடுகளாக தவிக்கும் உங்களை ஒன்றிணைத்து அன்னையும் விழாவினை சிறப்பிக்க எங்களோடு இருந்து எங்களுக்காக ஜெபித்து எங்களோடு ஒன்றுக்கு இன்று திருப்பணியையும் நிறைவேற்றி என்ற அருள் பணியாளர் செட்டில் ராயன் அவர்களை உன் பாதம் செய்கின்றோம். இவர் செய்யும் பணி சிறக்கவும் உடலுள்ள சுகத்தோடு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று தூய சகாய அன்னை வழியாக இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எம் வேண்டுதல் கேட்டருளும். எங்களது அன்பு தம்பி இறைவா, இந்த நாளிலே எமது சிவகங்கை மறைமாட திருச்சபைக்காக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு கொள்கின்ற முதல் திருத்தொண்டர் ஸ்டீபன் அவர்களை முதல் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறைவா, நீர்தாமே அவருக்கு பரிமாற்றத்தை கொடுத்து அவர் நல்ல குருவாக தனது பணியை ஏற்று இந்த மறை மாவட்டத்திலே சீரும் சிறப்பாக வாழ்ந்து ஒரு உத்தம குருவாக வாழக்கூடிய மன வலிமையை உமது ஆசீர்வாதத்தை உமது திருத்தொண்டர்களுக்கு நீர்வா வழங்க வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம்.